ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மாம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ இயர்க்கு முன்னாடி நாள் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா காலையில் எங்கள் வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரோஸ் செடி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புதினா செடியெல்லாம் வச்சுருந்தோம். புதினா பாருங்கள் எவ்வளோ நல்லா துளிர்த்து வருதுன்ட்டு. அதே போல் கனகாமரம், அப்புறம் கற்றாழை செடி, இதெல்லாமே ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள் தக்காளி செடியும் வந்துட்டுருக்கு. நல்ல வளர்ந்துடுச்சு. தக்காளி பழம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு கிலோ கிட்ட இருக்கும். அந்த மாதிரி நிறைய தக்காளி இருக்குது. இன்னும் பழுக்கலை, காயாக தான் இருக்குது. நாங்கள் அந்த ட்ரம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நடுவில் நாங்கள் மாங்காய் செடி வச்சுருக்கோம். இங்கே ஆடுங்கள்லாம் இருக்குது. ஸோ அது சாப்பிட்றோன்றதுனால அந்தமாதிரி சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த மாதிரி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இன்னொரு தக்காளி செடி. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தக்காளி செடி, அப்புறம் மாங்காய் மரம், கொய்யா மரம் இதெல்லாமே வச்சுருக்கோம். இனிமே தான் வரும். பாருங்கள், இந்த தக்காளி நல்லா பழுத்துருச்சு. அதனால் அன்றைக்கி சமையலுக்கு அந்த தக்காளி தான் எடுத்துக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்தார். வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி இதில் பழம் பழுத்திருக்கு எடுத்துக்கோன்னாரு. அப்புறம் அவருக்கு பார்த்திங்கன்னா கோல்ட் ஆகிட்டு இருந்தது. அதனால் இது கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. அது காலையில் வெறும் வயிற்றுலையே அப்படியே மென்று சாப்பிடலாம் பெரியவங்க. ஸோ சாப்பிட்டா டக்குன்னு இந்த இரும்பலுக்கெல்லாம் கேட்கும் அப்படின்வாங்க. அது எங்கள் சின்ன மாமியார் சொன்னாங்க. அதனால் நான் அவருக்கு அதை கொடுத்துருக்கேன். சாப்பிட்டுட்ருக்காரு. அவருக்கு அது சாப்பிடவே பிடிக்கல. நான் ஃபோர்ஸ் பண்ணவே சாப்பிட்டுட்ருக்கார் அதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா தூங்கி எழுந்தாச்சு. காலையில் இது ஒரு 7:30 மணி இருக்கும். ஸோ பாப்பா 6 மணிக்கெல்லாம் எழுந்துட்டா. எழுந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா பசங்கள்லாம் தூக்கிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ரோஸ் செடியில் ரோஸ் இருந்தது. அதை நாங்கள் எடுத்துட்டோம். இதை நாங்கள் சாமி ஃபோட்டோக்கு வைப்போம். இது பாப்பா பார்த்திங்கன்னா எனக்கு வேணும்ன்ட்டு கையில் பிடுங்கிட்டுருக்கா. அப்புறம் ஒரு 9 மணி போல் தண்ணி காய போட்டிருக்கோம். இங்கே நாங்கள் நேட்டிவில் தான் இருக்கோன்றதுனால டெய்லியுமே அடுப்பில் தான் தண்ணி காய வச்சு பாப்பாவுக்கு ஊற்றுறது. ஸோ இங்கே எங்கன்னா எங்களோட நிலம்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே விறகுலாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு தண்ணி காய போட்டுட்ருக்கோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வாழைக்கொத்து. இது நான் லாஸ்ட் விலாகில் காமிச்சிருப்பேன். லாஸ்ட் விலாக்கும் அதுக்கு முன்னாடி விலாக் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நாங்கள் வாழை செடிலாம் வச்சுருக்கோம். அதுலேருந்து வந்த கொத்து தான் இது. ஸோ இதை நாங்கள் இதுக்கு முன்னாடியே 2 சாப்பிட்டோம். அது 2 கொத்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். ஸோ இந்த தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த முறை நாங்கள் இதை வித்துற போகிறோம். அதனால் இந்த மாதிரி சீப்பாக அறுத்து வச்சுருக்காரு. அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாம் ரைஸ் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பருப்பெல்லாம் வேக வச்சுருக்கேன். ஸோ அதை நான் எப்படி செய்கிறேன்றதெல்லாம் நான் ஷூட் பண்ணல. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் பருப்பு சாம்பார் செஞ்சேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல், முட்டை போட்டு செஞ்சுருக்கேன். அப்புறமா சாதத்தை வடித்தாச்சு. அவ்வளோதான். இதுதான் எங்களோட அன்னைக்கோட பிரேக்ஃபாஸ்ட்டு. சிம்பிளாக முடிச்சிட்டோம். முடித்த உடனே கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் நான் காலையில் வாஷ் பண்ண மாட்டேன், ஈவினிங் தான் வாஷ் பண்ணுவேன். சும்மா மேலே மட்டும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தெல்லாமும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், வீடெல்லாமும் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். காலையில் இந்த மாதிரி ஒரு வேலை ஒரு 10 o'clock எல்லாம் எங்கள் ஒர்க் எல்லாம் முடிச்சிருவோம். முடிச்சிட்டப்புறமா பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இதெல்லாம் ஒர்க்லாம் முடித்த உடனே இப்போ எனக்கும் தண்ணி காய போட்டிருக்கேன். நானும் குளிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வெளியே பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே கொஞ்சம் மணல்லாம் கொட்டியிருக்கோம். ஸோ அது நல்லா அமரணுன்றதுனால எங்கள் வீட்டுக்கார் தண்ணி பிடிச்சிட்ருக்காரு. பாப்பா பார்த்திங்கன்னா அங்கே மாட்டுக்கிட்ட விளையாடிட்டுருக்கா. அதுக்கப்புறம் வெளியே வியூ இப்படி தான் இருக்கும் ஒரு 10 மணி போல். அவ்வளோதாங்க. அப்புறம் பாப்பாவை நாங்கள் குளிக்க வச்சிட்டோம். குளிக்க வச்சதுக்கப்புறம் பாப்பா தூங்கிட்டா. ஸோ டெய்லியுமே காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே குளிக்க வச்சிட்டோன்னா ஒரு 11 மணி வரைக்கும் தூங்குவாள். ஸோ அந்த கேப்பில் தான் நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இன்னும் தூங்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேழ்வரகு, அதாவது ஸ்வீட் கேழ்வரகு ரொட்டி சாப்பிடணும் போல் இருந்தது.
அதனால் இது செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதை நான் எப்படி செய்கிறேன்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு கேழ்வரகு மாவு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையும் நல்லா உருவி கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் இதுக்கு வேணுன்னா நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஸ்வீட் நல்லா இருக்குன்றதுனால ஸ்வீட் ஆட் பண்ணிக்கிட்டு காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன். நாங்கள் வந்து அவ்வளோ பச்சை மிளகாலாம் சாப்பிட மாட்டோம், அதனால் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டு இப்போ அதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு கரைப்போம் இல்லைங்களா, அந்த பதத்தில் கரைச்சிருவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ஒரு ஸ்வீட்டும் இருக்கும். நம்ம காஞ்ச மிளகா சேர்த்ததுனால அந்த ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சால்ட் போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டா நானும் ரொம்ப சாப்பிடுவேன், எங்கள் வீட்லேயும் நிறைய சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சால். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் தாராளமாக. இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரைலாம் சேர்த்துருக்கோம். நம்ம டைரெக்டாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அது கசக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்ம ஸ்வீட்டும் ஆட் பண்ணி கொடுக்குறதுனால கண்டிப்பாக சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் தவாவில் இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு இதை வந்து நான் சுட்டுக்கிறேன். ஸோ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஃபீவரு. ஸோ நாங்கள் வந்து இப்போது இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலையிலே ஒரு முறை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட வண்டி வந்து பஞ்சர் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் அதையும் ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாப்பாவுக்கு ஒரு டானிக் ஒன்று வாங்கணுமா இருந்தது. மறுபடியும் அந்த மாதிரி போயிட்டு வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி அடுத்து அது பார்த்திங்கன்னா நான் எடுத்த அந்த 2 கப்பு எடுத்தேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 8லேருந்து 9 அந்த ஸ்வீட் ரொட்டி வந்தது. ஸோ நாங்கள் அதை சாப்பிட்டுட்டோம். ஸோ இந்த விலாக்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரியல நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு, பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய டே இன் மை லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதை போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, சர்வீஸ் இப்போ வண்டி வந்து சர்வீஸ் விடணுன்ட்டு அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு போடலான்னு பார்த்தா டியூப் இதாகிட்டு இருந்தது. ஸோ நீங்கள் டயரே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கையோடு அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்ஆர்எஃப் இதுக்கு வந்திருக்கோம் கடைக்கு. அங்கே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். பாப்பா வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தா பவ்யா கூட. பவ்யா யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் பொண்ணு. அப்புறம் வந்துட்டார். அப்புறம் ஒர்க் முடிஞ்சிருச்சு. பாப்பா வந்து வரத்துக்கே மனசில் விளையாடிட்டே இருக்கா சேரில். அவளுக்கு வந்து ரொம்ப ஃபீவர், அவளோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். கோல்டு வேறு ஆகிட்டு இருந்தது பாப்பாவுக்கு. Aming அதுக்கப்புறம் சும்மா அந்த கடை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரில் அந்த டயரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப் அதெல்லாம் எப்படி கழட்டி மாட்டுறாங்க அப்படின்றத தான் சும்மா ஒரு வீடியோ நல்லா இருந்தது பார்க்க. இந்த மாதிரி இது தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நார்மலாக கையில் தான் பண்ணுவாங்க, பட் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது பாருங்கள் எந்த மாதிரி அவங்க டயர் அதில் செக் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவ்வளோதான், நாங்கள் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், இது வந்து ஷோலிங்கர் மலைன்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படியே சுற்றிலுமே ரைட் சைட்லேயும் சரி லெஃப்ட் சைட்லேயும் சரி இந்த மாதிரி தான்